வெல்கம் டு ஆன்லைன் டெக். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ப்ராடக்ட்ஸை நம்ம எப்படி ட்ராப் டவுன் லிஸ்ட்டாக வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய எக்ஸல் ஷீட்டில் இந்த மாதிரி டேப்ஸ் நிறையா இருக்கும். இதில் வந்து டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இதில் வந்து டேட்டா டூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதில் டேட்டா வேலிடேஷனில் டேட்டா வேலிடேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் டேப்பில் இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து லிஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? லிஸ்ட்டை கொடுத்துட்டு சோர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நமக்கு எந்தெந்த டேட்டாஸ் வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதனால் இந்த கார்னர் பட்டனே நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து டேட்டா டேப்பை வந்து இந்த பாக்ஸை வந்து நீங்கள் உங்களுக்கு எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் வந்து கன்வீனியண்டாக நீங்கள் வந்து தள்ளி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து நமக்கு எந்தெந்த டேட்டா வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் வேணுமோ அந்த டேட்டாவை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த செல்லில் நமக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாமே வந்தாச்சு. அதாவது நம்ம செலக்ட் பண்ண டேட்டாஸ் எல்லாமே ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் வந்தாச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலே எதுவும் டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.